ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 5 days ஆச்சு வீடியோஸ் போட்டு. எங்கேயுமே வெளியே போக முடியாத ஒரு சுச்சுவேஷன்னால எந்த வீடியோஸும் போட முடியலை. ஆக்சுவலாக வெளியே போய் வீடியோ ஷூட் பண்ணலாம்னு இருந்தேன். வீடியோ வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ஷூட் பண்ண முடியலை. ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, என்னுடைய motovlog செட்டப். ஸோ நார்மலாக வந்து நான் என் சேனல் புதுசாக வந்தீங்கன்னா, என் பேர் வெங்கட். ஸோ நான் R15 V3 வச்சுக்கிட்டு நிறைய ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் ட்ராவல் பண்ணுறதெல்லாம் எப்படி வந்து வீடியோஸாக எடுக்கிறேன், என் ஹெல்மெட்டில் வந்து ஒரு கேமரா வச்சு தான் நான் எடுப்பேன். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ வந்து நான் டீட்டெயிலாக வந்து சொல்ல போகிறேன். ஸோ ரொம்ப பெரிய செட்டப் மாதிரிலாம் இருக்காது, சின்ன செட்டப் தான். ஸோ அதை பற்றி நான் அப்படியே வந்து இந்த வீடியோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைட் வீடியோஸ்லாம் வந்து இந்த motovlogலாம் மேக்ஸிமம் வந்து ஷூட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கோப்ரோவில் தான் ஷூட் பண்ணுவாங்க. பட் ஆனால் இந்த கோப்ரோவோட ரேட்லாம் 35,000 30,000 அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இப்போ கோப்ரோ ஹீரோ 8ஓட ரேட்லாம் 35,000 வரைக்கும் கூட வருது. ஸோ நம்மளால வந்து எடுத்தோடனே அவ்வளோ பெரிய பட்ஜெட்லாம் போட்டு வந்து கேமராலாம் வாங்க முடியாது. குட்டியோண்டு கேமரா மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆனால் அது வந்து 35,000 வரைக்கும் இருக்கும். பட் ஆனால் குவாலிட்டி பிச்சு விட்டுரும். ஸோ அந்த காசுக்கு ஒர்த்து தான். பட் இருந்தாலும் எடுத்தோடனே அவ்வளோ பெரிய பட்ஜெட்லாம் யாருமே வந்து போக மாட்டாங்க. என்னுடைய வந்து ரொம்பவே ஒரு கம்மியான பட்ஜெட்ல இருக்க ஒரு செட்டப் தான். ஸோ ஒரு பிகினரா நீங்க வந்து இதை வந்து ட்ரை பண்ணலாம். நான் என்னுடைய செட்டப் வந்து உங்கள்கிட்ட அப்படியே சொல்றேன். ஸோ நான் யூஸ் பண்றது என்னென்னா, சிம்பிளான இது வந்து அப்படியே நான் டிஸ்பிளேல போடுறேன் பாருங்க. ஸோ ஒரே ஒரு ஹெல்மெட், அதுக்கப்புறம் வந்து ஒரு சின் மவுண்ட் ஸ்ட்ராப்பு, அதுக்கப்புறம் என்னுடைய ஆக்ஷன் கேமரா பிளஸ் மைக்கு, அவ்வளோதான் நான் வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற ஒரு இது. ஸோ இது வந்து ஒரு பிகினராக தான் எடுத்தேன். ஆக்சுவலாக வந்து நான் இந்த யூடியூப்ல வந்து வீடியோஸ் போடணும், motovlog பண்ணணுன்றதுக்காண்டி நான் எடுக்கலை. ஆக்சுவலாக வந்து நான் நிறைய ட்ராவல் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டா, ஒரு மெமரிஸ்காண்டி வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டா, ஒரு வருஷம் கழிச்சு நான் பார்த்தேன்னா அப்போ நடந்தது எல்லாமே வந்து ஞாபகமாக வரும். ஸோ ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம், ஃபோட்டோ எடுத்ததை பார்க்குறப்பவே வந்து கொஞ்சம் வந்து ஞாபகம் வரும். பட் ஆனால் இது ஃபுல்லாகவே வீடியோஸாக எடுத்து வச்சுக்கிட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே அப்படியே என்னென்ன நடந்துச்சுன்ட்டு எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால தான் நான் இந்த கேமரான்றது வந்து வாங்கினேன். ஸோ நான் யூஸ் பண்ணுற ஒரு கேமரானா இதுதான். ஸோ நாய்ஸ் பிளே பிளாக் எடிஷன். ஸோ இந்த கேமரா தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதோட ரிவ்யூலாம் நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஐ கார்டில் வேணால் தரேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த கேமராவோட விலை வந்து 6,000 ரூபாய் தான். ஸோ எனக்கு இதோடையே வந்து எக்ஸ்டர்னல் மைக்கு எல்லாமே வந்துடுது. ஸோ நான் தனியாக எதுவுமே வாங்கலை. இப்போ நீங்கள் கோப்ரோ வாங்கினீங்கன்னா 35,000 போட்டு கேமரா வாங்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு மைக் அடாப்டர்ன்ட்டு ஒரு 4,000 போட்டு வாங்கணும். அதுக்கப்புறம் மைக்கு தனியாக வாங்கணும். ஸோ இவ்வளோ பிரச்சனை இருக்கனால வாங்குவேன், நான் கண்டிப்பாக கோப்ரோவும் வாங்குவேன். ஸோ அது வந்து நான் குறை சொல்ல, அது வந்து சூப்பரான குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கோப்ரோ தான் பெஸ்ட்டு. யூஸ் பண்ணுற ஹெல்மெட் வந்து என்னோட ஹெல்மெட் இது கிடையாது. என்னோட ஹெல்மெட் வந்து மதுரையில் இருக்குது. இந்த லாக்டவுன்னால என்னால் எடுத்துகிட்டு வர முடியல. ஸோ என்னோட ஃப்ரெண்டோட ஹெல்மெட் தான் வாங்கியிருக்கேன் இது. ஸோ இது வந்து ஒரு வீகா ஹெல்மெட்டு 1800 சம்திங் வரும்னு நினைக்கிறேன். ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்து இந்த motovlog செட்டப்புங்கிறது வந்து 2 டைப் இருக்குது. ஸோ ஒன்று வந்து இந்த இதில் ஒட்டிப்பாங்கல்ல 3M டேப் போட்டு ஸ்டிக்கர் பண்ணி அப்படியே ஒட்டிட்டோம்னா அது பாட்டுக்கு ஃபிக்ஸ்டாக இருக்கும். நம்ம வந்து அப்படியே அந்த ஜேஹுக் மோட்டை போட்டு கேமரா வச்சுட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டே போகலாம். ஸோ இது வந்து ஒரு டைப்பு. அது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஜஸ்ட் நீங்கள் அந்த 3M டேப் ஸ்டிக்கரும் அந்த கர்வ்டு மவுண்ட்டுமோ இல்லை ஃபிளாட் மவுண்டோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒட்டி வச்சிட்டாலே போதும். அது வந்து பெர்மனண்ட்டாக இருந்துக்கும். ஸோ இது வந்து நான் ஏன் பண்ணல, என் ஹெல்மெட்டில் வந்து நான் அதை பண்ணல. என் ஹெல்மெட்டில் இருக்குது, ஒரு சைடில் வந்து நான் அந்த 3Mமும் ஒட்டி வச்சிருக்கேன். பட் ஆனால் நான் வந்து அதை ஃபுல்லாகவே யூஸ் பண்ணல. எதுக்குன்னா, இப்போ சப்போஸ் இன்கேஸ் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நான் எடுக்கணும்னா, அதுக்கப்புறம் இந்த ஹெல்மெட்டே ஒரு இதாக தெரியும், அசிங்கமாக தெரியும். ஃபுல்லாகவே அந்த 3Mலாம் போட்டு ஒட்டி வச்சுட்டு அதெல்லாம் எடுத்தோம்னா ஹெல்மெட்டே ஒரு இதாக தெரியும். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த சின் மவுண்ட் ஸ்ட்ராப்ன்ட்டு ஒன்று யூஸ் பண்ணுறேன். ஸோ இதோட ரேட்டுன்னு பார்த்தோம்னா நான் 800ன்னு வாங்கினேன். ஆன்லைன் வந்து 1000 வரைக்கும் விற்கிறாங்க. நான் முடிஞ்சா லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ இது வந்து எதுக்குன்னா, இது வந்து ஜஸ்ட் நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். இந்த ஹெல்மெட்டில் இப்படி வச்சு அப்படியே நம்ம உள்ளே வச்சு டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைப் பண்ணிட்டோம்னா நீங்கள் இது எதுக்கு ஃபுல்லாக நீங்கள் எந்த ஹெல்மெட்டில் வேணாலும் எடுக்கலாம். இப்போ வந்து என்கிட்ட வந்து ஹெல்மெட் இல்லை, ஜஸ்ட் நான் என் ஃப்ரெண்டோட ஹெல்மெட் வாங்கி வந்து இது பண்ணுறேன். பட் ஆனால் இதுலேயும் வந்து ரிஸ்க்ஸ் வந்து இருக்கு. ஸோ சேஃப் தான், கண்டிப்பாக அது வந்து டைட்டாக நின்றுக்கும். எனக்கு தெரிஞ்சு சூப்பர் பைக் வச்சிருக்கவங்க கூட இந்த கேமரா வச்சு இந்த சின் மவுண்ட் ஸ்ட்ராப் போட்டு ரெக்கார்ட் வீடியோஸ் எடுக்கிறவங்கலாம் இருக்காங்க. பட் என்ன, நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது வந்து சேஃபாக ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் கொஞ்சம் டைட்டாக எடுத்தீங்கன்னா உடஞ்சிரும். ஸோ எனக்கு அந்த எண்டில் வந்து உடஞ்சனால நான் ஜஸ்ட் வந்து செல்லோ டேப்
தெரியும்னு நினைக்கிறேன். அந்த செலோ டேப் ஒட்டி வந்து நான் இது பண்ணியிருக்கேன். தென் வந்து ஃபிளாட்டா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, ரொம்ப கர்வ்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து இதுவும் உடஞ்சிரும். ஆக்சுவலா இது ஒரு சைடு இதுதான் உடஞ்சிருந்துச்சு. நான் கோவா ரைட் போனதுல கோவா ரைடோட செகண்ட் டே வந்து இது உடஞ்சிச்சு. அப்ப நான் செலோ டேப் போட்டது. அதுக்கப்புறம் எனக்கு எந்த ப்ராப்ளமும் வரல. இது வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இன்னொரு வீடியோ போட்டிருப்போம், டெம்பிள் சிட்டி ரைடர்ஸோட ரைட் பண்ற மாதிரி. ஸோ அப்போ வந்து இது வந்து நான் என்னோட இன்னொரு ஹெல்மெட்ல வந்து போட்டு வச்சிருந்தேன். ஸோ அது வந்து ரொம்ப கர்வடா இருக்கும், அதனால வந்து இதுவும் வந்து லைட்டா உடஞ்சி. ஸோ அதனால ஃபுல்லா வந்து டேப் போட்டு வச்சிருக்கேன். நீங்க ஷின் மவுண்ட் ஸ்ட்ராப்லாம் கட்டிட்டீங்கன்னா இப்படிதான் இருக்கும். ஜஸ்ட் நீங்க இதுக்கு மேல வந்து அந்த கேமரா மட்டும் வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டே போகலாம். ஸோ கைஸ் அவ்வளவுதான் கைஸ், செட்டப்லாம் ஃபுல்லாவே முடிஞ்சு. ஸோ என்னோட இதுலயே வந்து கேமராவோடய வந்து மைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ அதனால வந்து எனக்கு பிரச்சனை கிடையாது. அப்படியே வந்து நான் இன்பில்டாவே கனெக்ட் பண்ணிட்டு அப்படியே நான் இதை வந்து இதுக்குள்ள வச்சுக்கலாம். ஸோ இந்த பேடிங் ஸ்கூல்ல நடுவில் வச்சுக்கிட்டோம்னா முடிஞ்சு. ஸோ இதெல்லாம் ஒரு லைட்டா வந்து சின்னதாக டைப் பண்ணிட்டு அப்படியே இதுக்குள்ள வச்சுக்கிட்டோம்னா முடிஞ்சு. ஸோ சிம்பிளான ஒரு செட்டப் தான். ஸோ ஷின் மவுண்ட் ஸ்ட்ராப்பும் வந்து ஒன் டைப்ல வந்து ஒரு பெஸ்ட்னு தான் சொல்லலாம். ஏன்னா நான் நிறைய ரைட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டேன். நிறைய பேருக்கு வந்து மேபி செட் ஆகாது. நம்ம டைட்டா பிடிச்சி இழுத்தோம்னா கண்டிப்பா செட் ஆகாது, உடஞ்சிரும். நீங்க ஈஸியா சாஃப்டா ஹேண்டில் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஸோ இந்த மோட்டோவிளாக் வந்து யூடியூப் வீடியோஸ்லாம் தாண்டி என்னோட மெமரிஸ் வந்து கலெக்ட் பண்றதுக்காண்டி தான் இந்த செட்டப்லாம் நான் ரெடி பண்ணது. ஸோ நீங்களும் வந்து முடிஞ்சா இது மட்டும் இல்ல, உங்ககிட்ட வந்து இந்த கோப்ரோ கேமரா, ஆக்ஷன் கேமராலாம் இருந்தாதான் வந்து நீங்க வீடியோஸ் வந்து எடுக்க முடியும்லாம் கிடையாது. ஜஸ்ட் உங்க மொபைல் வச்சு கூட நீங்க வந்து வீடியோ எடுக்கலாம். ஸோ அந்த மொபைல் வச்சு எப்படி வீடியோ எடுக்கணும்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, கண்டிப்பா நான் ஒரு வீடியோ பண்றேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 2 சிம்பிளான விஷயம் இருக்கு. ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க உங்க மொபைல் வச்சு கூட நீங்க ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, கண்டிப்பா நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுப்போம். இன்னும் நிறைய வீடியோஸ் சந்திக்கிறேன். ஸோ சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இந்த லாக்டவுன்லாம் முடிஞ்சு இன்னும் நிறைய டிராவல் வீடியோஸ் தென் இந்த மாதிரி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ்லாம் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் டாடா பை பாய்.